துரைகர்ணா, நீங்கள் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய போராட்டங்களை பார்த்திருப்பீங்க. தொடர்ச்சியாக 7 முறை ஒரு ஜனநாயக ரீதியாக அறவழியில் போராட வேண்டும் என்று அனுமதி கேட்கிற ஒரு கட்சிக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. போராட்டத்திற்கு செல்கிறவர்கள் வழியில் தடுத்து கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்படுகிறவர்கள் அலைக்கழிக்கப்பட்டு 7 மணி வரை பெண்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்படுகிறார்கள். இது ஜனநாயகத்தினுடைய கருத்துரிமைக்கு பாதுகாவலர்கள், ஜனநாயகத்தின் காவலர்கள் என்றெல்லாம் சொல்கிற இந்த அரசு இப்படி செய்வது சரியா என்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக இருந்த காலகட்டங்களில் மரியாதைக்குரிய அமரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சரி 1977, 80, 84 அந்த 3 ஒரு தொடர் வெற்றியை பெற்று 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஆட்சியில் இருந்தார். தொடக்கம் முதலே பொதுவாகவே ஒரு ஆட்சி அமைந்து விட்டால் ஒரு 6 மாத காலம் பொறுத்திருந்து பார்ப்போனார். 67 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே பெருந்தலைவர் காமராஜரை சந்தித்து 1 வார காலத்தில் இவருடைய செயல்பாடு எப்படின்னு கேட்டபோது பொறுத்திருப்போம், ஒரு 6 மாத காலம் இவருடைய நடவடிக்கைகளை அனுமானித்து விட்டு அப்புறமா நான் கருத்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். எந்த போராட்டமும் எதுவும் முன்னெடுக்கலை. அதே நேரத்தில் 77 மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைத்த 1 வார காலத்திலே போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. அரசூழியர்கள், ஆசிரியர்கள் எல்லோரையும் தூண்டிவிட்டு போக்குவரத்தெல்லாம் 1 வார காலம் பயங்கரமான போராட்டம். பஸ்ஸை யாருமே எடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இந்த போக்குவரத்து துறையிலையும் மின்வாரிய துறையிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கானோரை நேரடியாக நியமித்தாங்க. எம்ஜிஆர் 2 பீரியட் ஆட்சிக்கு வந்தும் கூட மின்வாரியத்தில் உடைக்கவே முடியலை. 16,000க்கு மேற்பட்டவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினரை மின்வாரியத்தில் போட்டிருந்தாங்க. அதனால் அந்த போக்குவரத்து தொழிற்சங்கமும் அந்த மின்வாரிய தொழிற்சங்கமும் திமுக பலமாக இருந்தது. எனவே இந்த அரசுக்கு எதிராக மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களுடைய அரசுக்கு எதிராக ராமம் கட்ட போராட்டம், கோவணம் கட்டின போராட்டம், தட்டேந்தி போராட்டம், அப்போல்லாம் கடற்கரை சாலையில் வழிநெடுக முதலமைச்சரும் அமைச்சர்களும் வருகிற அந்த கடற்கரை சாலையில் அங்கங்கே டென்ட் போட்டு உட்காந்து அரசுக்கு எதிராக கடுமையாக. ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் போகிற போது அவர் காரில் செருப்பு வீசிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் இடம் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மிக தீவிர போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்ததா சொல்றீங்க? அதுதான் சொல்கிறேன். ஆனால் கடந்த சில அண்மையில் தொடர்ந்து அறிவிக்கப்படுற பாஜகவுடைய போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுப்பதும் அல்லது முன்கூட்டியே கைது செய்யப்படுவதும் பாஜக மீதான ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாக பார்க்கலாம். நிச்சயமாக 100க்கு 100 அதுதான வெளிப்படையாக தெரிகிறது. நீங்கள் இன்றைக்கும் பொது உடைமை கட்சிகளே குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே, ஜனநாயக ரீதியில் நாங்கள் போராடுவதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறாங்கல்ல, எங்களுக்கு ஜனநாயக ரீதியில் நாங்கள் போராடுவதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவது கூட அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்னு எதிர்ப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த போக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் ஒரு நிலைப்பாடு, எதிர்க்கட்சியாக இருந்தால் ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது தான் காலங்காலமாக நம்ம கடந்த 50 ஆண்டுகளாக இந்த அரசியலை நான் பார்த்துட்டு வர்றேன். இன்றைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் ஆயிரக்கணக்கான போராட்டங்களை திமுக முன்னெடுத்தது. இவங்க முன்னெடுக்காட்டியும் யாராவது அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம்னா அமைப்புகள், அரசு சார்பாக மருத்துவர்கள், செவிலியர்கள்னா அங்கே போய் நாற்காலில் போட்டு உட்காந்துருவாங்க. உட்காந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா உங்கள் பிரச்சனையை நாங்கள் தீர்த்துடுறோம் அப்படின்னு சொல்லி அவர்களையும் போராட்ட களத்தில் பின்னிருந்து இயக்குனாங்க. அப்போ ஜனநாயக ரீதியில் ஒரு அமலாக்கத்துறை ரைடு நடக்குது, சோதனை நடக்குது, 1000 கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடு, நிர்வாக சீர்கள், ஊழல் நடந்திருக்கிறது என்பதை அவர்கள் அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்கிற கோரிக்கை என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்கள் கொரோனா பீரியடில் கூட ஒரு அட்டையை வச்சுக்கிட்டு வீட்டு வாசலில் நின்னாங்க, பார்த்தோம்ல. அன்றைக்கு கூட அந்த ஆட்சியின் போது முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி அந்த அமலாக்கத்துறை இருந்தார், நத்தம் விஸ்வநாதன் இருந்தார். அந்த நேரத்தில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தான் திமுகவும் திமுக சார்ந்த அமைப்புகளும் போராடின. இந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடு, முறைகேடு என்பது வெளிவரவில்லை. அன்றைக்கு போட்ட எஃப்ஐஆர் தான் இன்றைக்கி எடுத்து பேசுகிறாங்கன்னு நம்ம ஒரு டாஸ்மாக் அமைச்சர் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி சொல்கிறார். நாங்கள் சட்ட ரீதியாக பார்ப்போம், சட்ட ரீதியாக பார்க்கட்டும். இன்றைக்கு இதனுடைய வீச்சு, இதனுடைய தாக்கம் என்பது திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய போர்க்குரலை எழுப்பியிருக்கிறார்ல, இது நிச்சயமாக காவல்துறையை மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியை தூங்க விடாமல் செய்து விடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஜனநாயக ரீதியிலான மக்களுடைய குரலை எதிரொலிக்கிறாங்க. எத்தனை பேர் பார்த்தோம் நம்ம, ஒவ்வொரு கிராமத்தில் போய் பெண்கள் படையெடுத்து போய் கடையை அடித்து நொறுக்குனாங்க. அதெல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும், இந்த சமுதாயத்தை சீரழிக்கிறது. இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில், கல்லூரிகளில் படிக்கிற மாணவ மாணவிகளை ரொம்ப மோசமாக போயிடுச்சு. நம்ம ஒவ்வொரு முறையும் பார்க்குற போது வேதனையாகத்தான் இருக்கிறது.
இப்படிப்பட்ட போதை பழக்கத்துக்கு ஆளாகாதீர்கள்னு மரியாதைக்குரிய நம்ம தமிழ் மக்களினுடைய அப்பா ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியில் வந்து சொல்கிறார். ஆனால் ஒரு பக்கம் டார்கெட் நியமித்து 40,000-50,000 கோடிக்கு டார்கெட் நியமித்து பண்ணுறாங்க. இது சாராயத்தை மதுவை முற்றும் முழுவதுமாக ஒழிக்க வேண்டும் என்று எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்லுகிறது, போராடுகிறது. படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வரும்னு சொல்லி வாக்கு. ஆமாம் ஆமாம். அந்த மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா கூட ஒரு 500 கடைகளை மூடினாங்க. அதை தொடர்ந்து அதிமுக ஆட்சி வந்து ஒரு 500 கடைகளை மூடினாங்க. இன்றைக்கும் 5000 கடைகள் வரைக்கும் இருக்கிறது. இது ஒரு பெரிய சமுதாய சீரழிவை உருவாக்குகிறது. அப்படிங்கிறதுனால தான் இதை மூடணும், வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன மிகப்பெரிய கொடுமைனா, ஒரு ஆண்டுக்கு 70,000-80,000 கோடி இதில் புழக்கம் இருக்கிறது. ஆனால் 38,000-40,000 கோடி 42,000 கோடி தான் அரசுக்கு போகுது. அதற்கு இணையான பணம் எங்கே போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம அமலாக்கத்துறை ரயிலில் நமக்கு வருகிறது. மரியாதைக்குரிய முன்னாள் இந்த அரசனுடைய நிதியமைச்சரும் இன்றைய ஐடி அமைச்சர், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அவர் தொடக்கத்திலே சொன்னார், எப்போ ஆட்சிக்கு வந்து 6 மாதம் ஆகலை, ஒரு 30,000 கோடி ரூபா வரைக்கும் பணப்புழக்கம் இருக்குங்கிறாங்க, இதுக்கெல்லாம் எப்படி கணக்காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பொதுவெளியில் ஒரு ஆடியோ வந்தது. அதற்காக தண்டனையாக தான் அவரை நிதி அமைச்சர்லேருந்து மாற்றினாங்க. இன்றைக்கு சமீபத்தில் சொல்லியிருக்கார், முறைப்படி இந்த டாஸ்மாக் மூலம் அரசுக்கு 70,000 கோடிக்கு மேலே வரணும், ஆனால் பாதி தான் வருது, இது எங்கே போகுது என்னன்னே தெரியல அப்படிங்கிறார். மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அதை சொன்னார். எந்தெந்த வகையில் போலி பாட்டிலிங், போலி பில்லு, போலி. ஆமாம், அது டீட்டெயிலாக ஆமாம் நீங்கள் அமலாக்கத்தினுடைய அறிக்கையிலுமே இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் அடுத்த சுற்றுகளில். நிச்சயமாக.